மார்னிங் கைஸ். இப்போ தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி என்ன விலாகுனா, என் தம்பி வந்து ஸ்கூல் கொண்டு போய் விடணும். அப்புறம் எங்கள் அப்பாவோட அக்கா வீட்டுக்கு வேறு போக போகிறேன். அதுதான் இன்றைக்கி விலாகு. பாய். ஸ்கூல் கிளம்பியாச்சு. சாப்பிட்டியாடா? என்ன சாப்பிட்டேன்? சரி சரி. ஸ்கூலுக்கு போக போகிறேன் கைஸ். கிளம்பியாச்சு கைஸ். பாய் பாய் சொல்கிறோம். கிளம்பியாச்சு. வீடு டீ குடிக்காண்டிருக்கான் கைஸ். கைஸ் என் தம்பியை ஸ்கூலோட போயிட்டுருக்கேன் கைஸ். இது லாஸ்ட் எக்ஸாமாடா, இதோட முடிஞ்சிச்சு. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு கைஸ். இது வந்து என் தம்பி வந்து ஜாலியாக இருப்பார். 2 மாதமாக லீவு. 2 மாதமா முடிஞ்சிருச்சு. ஸ்கூலே முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் போனால் தானே கைஸ் இதெல்லாம் தெரியும். ஸ்கூல் போகாமல் எனக்கு எப்படி தெரியுதெல்லாம். கைஸ் என் தம்பி எக்ஸாம் எழுதுகிற கிளாஸ் வரப்போகுது. 12th கிளாஸ் ஸ்கூல் இங்கே தான் போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு. என்னோட என் பையனுக்கு வேறு எக்ஸாம் முடியுது. ஜாலியாக இருப்பான். அப்புறம் வந்து தம்பி வந்து கோயம்புத்தூர் வந்துடுவார். எப்படா எங்கள் அம்மாட்ட தப்பிச்சு வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க கூட. அதுக்கப்புறம் அவனும் கோயம்புத்தூர் ஆளாகிடுவான். கைஸ் இதுதான் கைஸ் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் தேவசோலை. இந்த ஓல்ட் கிளாஸ் ஸ்கூல் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் உள்ளே போனது. அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போ தான் போகிறேன். ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு கைஸ் நான் போய். எங்கடா உள்ளே போகிறதா? இப்போ தான் கைஸ் உள்ளேயே போகிறேன். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இப்போ தான் போகிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தோம், இப்போ போகவே இல்லை. நான் இங்கே இருக்கும்போது போயிட்டுருந்தேன். கோயம்புத்தூர் போனது இந்த பக்கமே வருதில்ல கைஸ். கேங்கெல்லாம் காணோம். இதுதான் கைஸ் ஓல்ட் கிளாஸ் ஸ்கூல் போகிற வழி. இதாக இருக்குது. இல்லை இந்த எஸ்டேட்டுக்குள்ளே தான் ஸ்கூலே இருக்குது. பாவம் கைஸ் என் வண்டி ஓடி ஒரு வழி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓடினதே இல்லை. கோயம்புத்தூரில் தான் ஓடி பிளைன்ஸில் ஓடினால இங்கே ஓடினால வண்டி கொஞ்சம் திணறுது. இல்லை பார்த்தீங்களா, இதுதான் என் தம்பியோட கேங்ஸ். என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே காணோம். எங்கட யாரையுமே காணோம். உன் தோஸ்தை காணோம், உன் ஆளை காணோம். இங்கே இருக்கிறதா அவங்க கூட എവിടെ നിൻ്റെ ആളുകളെ കാണാം? എവിടെ കാണാം? ഇവിടെയാ? ഇതാ ഗാങ്? சரி ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு போட்டா இறக்கி விட்றா. போட்டா உட்கார்றா. ஒன் சைடாக உட்காந்துட்டு ப்ரோ. கைஸ் என் தம்பி வந்து இறக்கிட்டு வந்தாச்சு கைஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளம்பியாச்சு கைஸ். அவ்வளோதான், ஸ்கூல் முடிஞ்சிச்சு கைஸ். ஸ்கூலில் இறக்கிட்டாச்சு கைஸ். அவனை ஸ்கூலில் இறக்கிட்டு வந்தாச்சு கைஸ். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியது தான். இதுதான் கைஸ் கிராமத்தில் சொல்லுவாங்க, தேவசலா டவுன் சொல்லுவாங்க. தேவசில் வந்தாலே பசங்க வயசு வேறு, பசங்களே வேறு. நம்ம நேராக போய் சாப்பிட்டு போயிட்டு பரோட்டாவும் கடலை கறி அடித்தா வேறு லெவலு. இதாக இது டவுனு, தேவசில் டவுனு இதுதான்.
யார் கைஸ் கைஸ் தேவசல டவுனில் இந்த ஹோட்டல் தான் கைஸ் ஃபேமஸ். என்னடா வெளியே கைஸ் சாப்பிட போகிற கைஸ் இப்போ தான் ஓப்பனும் കാക്ക നീ ആയിട്ടില്ലേ? ആയില്ല? പണി നടക്കണ്ടോ? ശരി എന്നാ சரி வா போடுறது சாப்பிடலாம் கைஸ். இந்த ஹோட்டலில் எதுவுமே இல்லை, வேலை நடந்துட்டு இருக்காங்க. ஹெல்மெட்டு செக் போஸ்ட் தானே போட்டுக்கலாம்ல, பெட்ரோல் பங்க் தண்ணி போட்டுக்கலாம்ல, அது பாட்டு கேட்குறேன். இதான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோ. வேண்டாம் வேண்டாம், இதில் எப்படி ஆன் பண்ணிட்டு அதில் இருக்குவா கைஸ். இந்த ஹோட்டலில் வந்து ஹோட்டலில் வந்து வேலை நடக்குதாமா. சொல்கிற மாதிரி தான் தண்ணி கூப்பிடு போட்டுருக்கேன். வேலை நடக்குதாமா, அதனால எதுவுமே இல்லை, அதனால ரிட்டர்ன் போகிறோம். அவ்வளோதான் கைஸ், எல்லா வேலையும் நாளைக்கு ஊருக்கு கைஸ். நம்ம ஊரில் வண்டி இப்படி தான் லைனாக ஒரு வண்டி போச்சுன்னா அதுக்கு பின்னாடியே லைனாக இப்படி போகணும் கைஸ். ஓவர்டேக் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா டக்குன்னு அங்கேருந்து வண்டி வந்துடும். பாருங்க அண்ணன் எடுத்துட்டாரு ஓவர்டேக் ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அதுக்கு பின்னாடி எடுக்கும். அதுதான் இங்கே ரூல்ஸுன்னு கிடையாது, யாரும் அப்படியே பயந்துட்டு பஸ்ஸுக்கு முன்னாடியே போவாங்க. பஸ்ஸு எப்போ வந்து கேப் கொடுக்குதோ அப்போ தான் ஏறுவாங்க. அது வந்து பின்னாடியே நல்லா இருக்கும். அப்படி போகுது ஒவ்வொருத்தங்களா கடுப்பாயிடுவாங்க, என்னடா